கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு கவனன்ட், உடன்படிக்கை. வேதத்திலே ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தர் ஜனங்களோடு செய்த 7 உடன்படிக்கையை நாம் தியானிக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்க நேரம் இருக்காது. There are 7 covenants. 7 உடன்படிக்கைகள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவன் தன்னால் உண்டாக்கப்பட்ட மனுக்குலத்தோடு செய்த உடன்படிக்கை. அதான் விளங்கிக் கொள்ளுங்கள். தன்னால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்தோடு செய்த உடன்படிக்கை. கொஞ்சம் வால்யூம் குறைச்சுங்க. முதலாவதாக ஏடனிக் கவர்னன்ட், ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்க வேண்டாம். 2வது உடன்படிக்கை த நோவாஹிக் கவர்னன்ட், நோவாவோடு செய்த உடன்படிக்கை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். 3வது ஏப்ராமிக் கவர்னன்ட், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 4வதாக மோசேயிக் கவர்னன்ட், மோசேயோடு செய்த உடன்படிக்கை. யாத்திராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். 5ஆம் வசனம். 5வதாக ரெஸ்டோரேஷன் கவர்னன்ட், புதுப்பித்த அல்லது புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை. ரெஸ்டோரேஷன் கவர்னன்ட். உபாகமும் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய. 6வதாக டேவிட்டிக் கவர்னன்ட், தாவீதோடு செய்த உடன்படிக்கை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். 7வதாக நியூ கவர்னன்ட், புது உடன்படிக்கை. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய. அதனாலே கால அளவின்படி நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக ஏடமிக் கவர்னன்ட், அதாவது ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். This is the Adamic covenant. அதாவது ஆதாமோடு செய்த ஒரு உடன்படிக்கை. அது கவனியுங்கள். மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனால் அந்த நான் சொல்ற அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாத, அந்த கனியை புசிக்காத. அது தேவன் மனுஷனோடு தன்னால் உண்டாக்கப்பட்ட ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. ஏடமிக் கவர்னன்ட். நீங்கள் குறிப்புக்கு வருகிறேன். ஏன் அதை ஆதாமோடு செய்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது, வீட்டில் தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, நான் வர வரைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோ, அதை மாத்திரம் செய்யாத, நான் வந்த பிறகு நான் செஞ்சு தரேன். சொல்கிறோமா இல்லையா? நான் வந்த பிறகு அப்பாவோ அம்மாவோ யார் முதல்ல வராங்களோ நாங்கள் பண்ணித்தரோம், நீ அவசரப்பட்டு செய்யாத, எல்லாத்தையும் கெடுத்துருவ சொல்கிறோமா? நல்லா யோசியுங்கள். நான் வர வரைக்கும் இதெல்லாம் உனக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறேன். பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவாங்க,
அது 8 வயசோ 10 வயசோ 12 வயசோ வீட்டில் இருக்க பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு கடைக்கோ இல்லை வேலைக்கோ போயிட்டு வரத்துக்குள்ள இதெல்லாம் எடுத்துருக்கம்மா, இதெல்லாம் பக்கத்தில் இருக்கு, இதுக்கு மிஞ்சி நீ எதுவும் செய்யாத, நீ அதை எடுத்து மேலே இருக்கலாம் எடுத்து கீழே விழுந்துருவ, கை கால் உடையும், அப்புறம் வம்பு, நான் வந்து உனக்கு எல்லாம் எடுத்து உனக்கு நான் அம்மாவோ அப்பாவோ செஞ்சு தரோம் சொல்கிறோமா இல்லையா? தட் இஸ் கால்டு கவர்னன்ட். அது ஒரு உதாரணமாக நான் பேசுகிறேன். அதுபோல தேவன் தம்மால் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு எல்லாவற்றையும் புசி, எல்லாவற்றையும் செய், ஆனால் இதை மட்டும் சாப்பிடாத என்று சொன்ன ஒரு உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? வாசிக்கலாம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கவனிங்கள், அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்படியானால் 3 பாயிண்ட் இருக்கு, அதில் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். டெண்ட், இங்கிலீஷ்ல டு டெண்ட் த கார்டன். அதை பண்படுத்தவும். வீட்டில் தோட்டம் இருக்குமானால் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ சிட்டியில் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் உண்டு. இப்போ இந்த நாம் நடத்த ஆராதனை ஸ்தலத்தை பார்த்தீங்கன்னா பெரிய கார்டன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தோட்டக்காரர் உண்டு. அதுக்கு மண்ணை பண்படுத்துவாங்க, எரு போடுவாங்க, தண்ணீர் ஊற்றுவாங்க. அதான் கர்த்தர் அவனை பார்த்து நிலத்தை பண்படுத்தவும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர் செய்த உடன்படிக்கையில் அவரை சொன்னாரு, நீ எல்லாத்தையும் இப்போ செய்யலாம், சாப்பிடலாம், அந்த கனியை சாப்பிடாத, உனக்கு ஒரு வேலை இருக்குது, செய், நான் வர வரைக்கும் செய், நான் வந்த பிறகு மிச்சம் பார்த்துக்கிறேன். பண்படுத்தவும், டு டெண்ட் த கார்டன், டெண்ட் த லேண்ட் ஆர் கார்டன். அது மட்டுமல்ல, கீப் இட், அதை காக்கவும். அப்போ பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவோம்? நான் வர வரைக்கும் பத்திரமா இரு, கதவை திறந்துடாத, பெல் அடிச்சாலும் திறக்காத, அந்த சீ த்ரூ கிளாஸ், அந்த கண்ணாடி வழியா பாரு, பெல் அடிச்சா கதவை திறக்காத, யார் வந்திருக்கான்னு பாரு, 4 தடவை கேளு, பத்திரமா இரு. வீட்டை அது 10 வயசு பிள்ளையோ 8 வயசு பிள்ளையோ 12 இல்லை வாலிப பிள்ளையோ வாலிப பையனோ வயதானவங்களும் இருந்தாலும் வீட்டை ஒப்பு கொடுத்துட்டு போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டை வேலைக்கு போயிட்ட வரைக்கும் பத்திரமா இரு, வீடை பார்த்துக்கோ சொல்லிட்டு பேக்கில் இருக்க டோரெல்லாம் பூட்டிட்டு சாவி கையில் கொடுத்துட்டு அவசரப்பட்டு கதவு திறக்காத. பண்படுத்தவும், அதை காக்கவும். அந்த வசனம் கீப் இட், அது இங்கிலீஷ் பைபிள். அதெல்லாம் அப்போ நான் வர வரைக்கும் அந்த தோட்டத்துக்கோ அந்த வீட்டுக்கோ தாய் தாப்பன் சொல்றது, நான் வர வரைக்கும் யூ ஆர் த லீடர் ஆஃப் த ஹோம். நான் வர வரைக்கும் நீ தான் வீடை பார்த்துக்கணும், நீ தான் வீடை காத்துக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஏடமிக் கவர்னன்ட். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது. நான் உங்களுக்கு ரத்தன சுருக்கமாக மனதிலே பதியும்படியாக பேசுகிறேன். சிலர்லாம் ரொம்ப உடன்படிக்கையை பற்றி போட்டு அப்படியே வறுத்து எடுத்து ஏதோ புரியாத அளவுக்கு பேசிடுவாங்க. பேசுறவங்களுக்கும் புரியாது, கேட்குற ஜனங்களுக்கும் புரியாது, விசுவாசிகளுக்கும் புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதை ரொம்ப நம்ம எளிதாக எடுத்து கொடுத்தாதான் ஜனங்களுக்கு புரியும். வாழைப்பழத்தை கையில் எடுத்து தோலை உரிச்சு கொடுத்தாதான் சாப்பிட முடியும். நீங்கள் முழு வாழைப்பழத்தை அப்படியே கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உரிக்கவும் தெரியாது, சில பிள்ளைகளுக்கு சாப்பிடவும் தெரியாது. அதுபோல் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை பார்த்து சொன்னார், நான் வர வரைக்கும் இந்த இடத்த பண்படுத்து, நான் வர வரைக்கும் இதை பாதுகாத்துக்கொள். வீட்டில் சொல்கிறோம் அதை தான். உதாரணத்துக்கு நான் வீட்டை ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். நான் வர வரைக்கும், நான் வரும் அளவும். அவர் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் உலாவ வராரு.
இட்ஸ் அ டெய்லி ஹேபிச்சுவல் வாக். ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளும் தேவனோட நடந்தாங்க. நாம் எப்படி பைபிள் படித்து ஜோம் பண்ணி இந்த கிருபையின் காலத்தில் அதாவே கிருபை தாரும், எங்களோட கிருபை தாரும், எனக்கு ஞானம் தாரும், குடும்பத்தை காத்துக்கொள்ளும், புருஷனை காத்துக்கொள்ளும், ஜபிச்சு நம்ம கத்தரிடத்தில் நம்ம கிருபை கேட்கறது போல, இதை காட்டிலும் அவங்க கத்தருடைய பிரசன்னத்தையும் அவருடைய முகத்தையும் சாயலையும் அப்படியே பேரலா ஒன்னா இருந்தான். தண்டவாளம் எப்படி ஒன்னா இருக்கு பேரலா, அது போல தேவனும் ஆதாமும் ஈக்குவல், சரிசமமா இருந்த அந்த உடன்படிக்கைய பிசாச நாசம் பண்ணான். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால்தான் நான் சொன்னேன், கத்தர் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. அந்த 2-3 பாயிண்ட் இருக்குண்ணா. இதுவே ஒரு 5-6 பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு மெசேஜ் தான். பண்படுத்த, அதை காக்கவும், அதுக்காக கத்தர் நான் உன்னை வச்சுக்கிற கத்தர் அவனை வச்சார். அது போல வீட்டை ஒப்பு கொடுத்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காலையில போயிட்டு மத்தியானம் வர வரைக்கும், ஆனாலும் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம். நான் தான் உனக்கு சொல்லாத எடுக்காத அதை வேணாம் கீழே கொட்டிடும் சொன்னா, அதை போய் சொன்னதை செய்யாததை போய் எடுத்து கீழே கொட்டும். வளர்ந்த பிள்ளைங்க குழந்தைய பேச, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பேப், சின்ன குழந்தைய பேசல, வளர்ந்த பசங்களை பேசுறேன். அது போல நன்றாக வளர்ந்த அனுபவம் நிறைந்த ஆதாம் கத்தரை விட்டு விலகினான். தேவனோட நடந்தவன், பிதாவோட நடந்தவன். அந்த திருத்துவம் ட்ரினிட்டியை கண்ணால நீங்களும் நானும் ட்ரினிட்டியை பார்க்கல, உணர்றோம். we are feeling the presence of God. அந்த கர்த்தருடைய சமூகத்தை முழுவதுமாக அனுபவிச்சவன் யாருன்னா ஆதாம் ஏவாளும் தான். நீங்களும் நானும் இந்த பரலோகமே என்று சொந்தமே இந்த பாட்டு பாடுனது போல ஒரு காலத்தில் போய் பார்க்க தான் போறோம். அல்லேலூயா. அந்த நாளுக்காக நானும் நீங்களும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது இந்த ஏடமிக் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை அது ரொம்ப 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 முக்கியம். ஆனால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு, எஸ்கேப் ஆவதற்கு தான் கர்த்தர் ஒரு வழி வச்சாரு. அவங்க அந்த பாவம் செஞ்சாங்க, விழுந்துட்டாங்க, கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. டு கம் அவுட் ஃப்ரம் த சின், அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு தான் வாசியுங்கள். ஆதி 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, 3ஆம் அதிகாரம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகளை நசுக்குவாய் என்றார். கவனிங்கள், இது கர்த்தர் சொன்ன, தேவன் சொன்ன ஒரு வழி. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வருவாரு, அது விடுதலை கிடைக்கும். பிசாசனுடைய குதிங்காலை நசுக்குவாய், ஸ்திரீயின் வித்து, இதெல்லாம் இருக்குது. இது ஒரு டாக்டரினல் பாயிண்ட், நான் அதுக்குள்ள போல. அதுக்கு தேவன் வழி, வெளியே வருவதற்கு, தப்பிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு வசனம். அது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏடனிக் கவனன், ஆதாமோடு செய்த உடன்படிக்கை மிக முக்கியம். அதுபோல ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஞானஸ்நானம் எடுத்த நமக்கு, ஆவியிலே ஜீவிக்கிற நமக்கு, கர்த்தர் நமக்கு சில நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். என்னோடு, உங்களோடு. அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, சொன்னாலும் விளங்காது. ஐயோ, கர்த்தர் எனக்கு இது செஞ்சிருக்காருப்பா, கர்த்தர் என்னோட சொல்லியிருக்காரு, நான் இப்படி தான் இருப்பேன், என் காலம் வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், என் காலத்துக்கு அப்புறம் எப்படி வேணா இருங்க, எனக்கு நீங்களாச்சு கர்த்தராச்சு சொல்கிறோமா இல்லையா? அது போல கிருபையின் காலத்திலே கர்த்தரோடு, கர்த்தர் நம்மோடு, அல்லது நீங்கள் கர்த்தரோடு, அல்லது கர்த்தர் நம்மோடு செய்த சில உடன்படிக்கை, தேவனாய் கர்த்தரிடத்திலே செய்த பொருத்தனைகள், உடன்படிக்கை, அதான் கவனன்ட். அதான் முதல் கவனன்ட், ஏடமிக் கவனன்ட். அதனால் கிருபையின் காலத்திலே கர்த்தர் எது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை ஜீவகாலம் முழுவதும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக.
ரெண்டாவது கவர்னன்ட், 2 நிறைய பெரிய சப்ஜெக்ட். இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். என்னால் பேச முடியும் இந்த ஒரு பாயிண்ட்டை. இது உள்ளே ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு, நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போகல. அடுத்தது நோவாவிக், அதாவது ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வேணும் 8ஆம் வசனம் வாசியுங்கள். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியிலே உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துகள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும், இல்ல சரி வாசிங்க. நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்துல இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். என் உடன்படிக்கையை அதாவது அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் வாசிங்க. ஒரு 4-5 இடத்துல உடன்படிக்கைன்னு இருக்கும். ஆதாம் கிட்ட செய்யறது வெளியரங்கமா தெரியல, அந்த வார்த்தை இல்லை. கட்டளையை போல செய்த உடன்படிக்கை இது, ஒரு கவர்னன்ட். இங்க பளிச்சுன்னு வெளிச்சமா கத்தரை கொண்டாந்து புரியும்படியாக சொல்லுகிறார். அந்த நோவா காலத்துல அவனுடைய குடும்பத்தாருக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நோவாவோடு செய்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் மிருகத்தோடும் மனுஷனோடும் பூமியோட உடன்படிக்கை பண்றாரு. அங்க மனுஷனோடு செஞ்ச உடன்படிக்கை நல்லா புரிஞ்சுங்க வித்தியாசத்தை. ஒன்லி டு த ஆடம், டைரக்டா ஆதாமுக்கும் தேவனுக்கும் காணப்பட்ட உடன்படிக்கை. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் மிருக ஜீவன், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள், காட்டு மிருகங்கள், என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்படியானால் தேவன் பூமிக்கும் சில உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், டொமஸ்டிக் அனிமல், வைல்ட் அனிமல், பறவைகள், இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கை. அந்தந்த பாஷைக்கு தான் தெரியும். அது என்னமோ நாய் கத்துது அல்லது பூனை கூப்பிடுது, பசின்னு சொல்லி நாம் சாப்பாடு போடுவோம். ஆனா உண்மையாவே அது தன்னை உண்டாக்கின தேவனை கூப்பிடுகிறது. கொரிந்தியர்ல ஒரு வசனங்குது, எல்லா இந்த பிரசவ வேதனை போல எல்லாரும் பெருமூச்சோடு ஜபிக்கிறாங்க. அந்த 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இடத்துல வாசிக்கலாம், குறிப்புக்கு வர. இந்த இடத்துல இந்த ஆதாமோடு செய்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசியுங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாதா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை. நீங்கள் டோட்டலா போட்டு நாசம் பண்ண மாட்டேன். அங்க ஆதாம் செய்த அந்த பிழை நிமித்தம், கர்த்தர் கோபத்து நிமித்தம் அப்படியே டோட்டலா ஆதி உலகத்தை அப்படியே அழிச்சிட்டாரு. அது நமக்கு எல்லாரும் தெரியும் சம்பவம். 40 நாள் விடாமல் மழை பெஞ்சு அப்படியே பூமியே அழிஞ்சது. ஒரே ஒரு குடும்பம் தான் பாதுகாக்கப்பட்ட, நோவா குடும்பமும். அப்போ அவர் உடன்படிக்கை பண்றாரு. நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள் மனுஷனோடும் இனி நான் இப்படி சங்கரிக்க மாட்டேன் சொல்லிட்டு வாசிங்க. 22ஆம் வசனம் வாசியுங்கள். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒடிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் உள்ளத்தில் சொன்னார்.
He didn't give any command. சூரியனே நீ இப்படி ஓடு, சந்திரனே நீ இப்படி இரு என்று he didn't give any command. கட்டளை இடல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், நட்சத்திரம் உண்டாக்கினார், அவ்வளவுதான். அதோட முதலாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகத்தை அழித்து விட்டு மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணும் பொழுது அவர் சொன்னது, பூமி நாளளவும் உலகம் இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் சீதோஷ்ண நிலையும் உஷ்ணமும் கோடையும் மாரிகாலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை என்று எங்க சொன்னாரு? உள்ளத்துல. ஆதாமுக்கு சொல்லல, அல்லது நோவா குடும்பத்தாருக்கு சொல்லல. நோவா வாக்ட் வித் காட், தேவனோடு சஞ்சரித்த நோவாவோடு சொல்லல. தேவனோடு முகமுகமாக சஞ்சரித்த ஏனோக்கோடு சொல்லல. அவர் உள்ளத்துல சொன்னதை இன்றைக்கும் மாரிகாலமும் மழை காலமும் கோடை காலமும் விதைப்பும் அறுப்பும் நடக்குதா இல்லையா? யோசிங்க. அந்த விதைப்பும் அறுப்பும் இருக்கிறபடினாலே எல்லா விதமான உணவுப் பொருட்கள் நமக்கு தங்கு தடையின்றி கர்த்தர் கொடுக்கிறார். காசு கொடுத்து வாங்கலாம், அதை விட்டுருங்க, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போல. உலகத்துல விதைப்பும் அறுப்பும் நடக்குதா இல்லையா? நடக்குது. அதனால நோவாவோடு செய்த உடன்படிக்கை, அந்த 8ஆம் அதிகாரம் 17 8ஆம் வசனத்தை 9ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய வாசி பாருங்க. உடன்படிக்கை, என் உடன்படிக்கை, மை கவர்னன்ட், என் உடன்படிக்கை, அப்புறம் நித்திய உடன்படிக்கைன்னு முடிப்பாரு, எவர்லாஸ்டிங் கவர்னன்ட் முடிப்பாரு. 9ஆம் அதிகாரத்துல 16 15 16 வாசித்தீங்கன்னா 17ஆம் வசனம் நித்திய உடன்படிக்கைன்னு எவர்லாஸ்டிங் கவர்னன்ட். அதனால்தான் இது பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு அப்படியே ரத்தன சுருக்கமாக புரியும்படியாக நான் இதை பேசுகிறேன். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இஸ் கன்சர்ன்ட் அபவுட் த எர்த் அண்ட் சீசன். நல்லா கவனிங்கள். பூமியை குறித்தும் சீதோஷ்ண நிலை குறித்தும் மிக மிக கரிசனையாக காணப்பட்டார். ஒரேடியாக ஹீட் கோடை காலமாக இருந்ததுன்னு வைங்க, எப்போ செத்துட்டு இருப்போம். டூ மச் டியூ பனி காலம், டூ மச் ரெய்னி சீசன், டூ மச் எல்லாமே ஒரே ஒரு விதமாக அளவுக்கு மிஞ்சி இருந்தால், அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றோமா இல்லையா பழமொழி? அது போல அதன் காலத்திலே என்னென்ன மனுஷனுக்கு பூமிக்கு தேவையோ எல்லாவற்றையும் தேவன் அந்தந்த காலத்திலே நமக்கு கிருபையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நோவாவோடு செய்த உடன்படிக்கை. அதனால புரியும்படியாக நான் பேசுகிறேன். நன்றாக நான் பைபிள் எங்கே பெரிய ரெவலேஷனோட கர்த்தர் நான் ஜெபிச்சேன், கர்த்தரினோட பேசினார், அந்த வார்த்தையை நான் உட்படுத்த விரும்பவில்லை. நீங்க பைபிள்ல என்ன இருக்குதோ அதான் நான் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. அவர் பூமியை குறித்து அவர் கரிசனையாகி கன்சர்ன்ட் அபவுட் த எர்த் அண்ட் இட்ஸ் சீசன், சீதோஷ்ண நிலை குறித்தும் பூமியை குறித்தும் கரிசனையோடு தன் உள்ளத்தில் சொன்னதை யாரோட உடன்படிக்கை பண்றாரு? நாட்டு மிருகங்கள், வீட்டு காட்டு மிருகங்கள், பறவைகள், மனுஷ குலமாகிய கோத்திரமாகிய நோவா குடும்பத்தோடு அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை. அதனால்தான் நோவாவின் உடன்படிக்கை என்று நான் அழைக்கிறேன். மூன்றாவதாக ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை பார்ப்போமானால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கவனிங்கள். மறுபடியும் 3ஆம் வசனம் வாசியுங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை இருங்க 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கவனிகள் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம்லாம் 4ஆம் வசனம் வாசிட்டீங்கன்னா உன்னை உன்னை ஐ வில் இங்கிலீஷ்ல ஐ வில் 4 இடத்துல வரும். தமிழ்ல உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை இது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அப்படியானால் கவனிங்கள், அந்த வார்த்தையில முக்கியமான வார்த்தை, கர்த்தர் அவனை எழுச்சி விட்டு அவனை ஊக்கப்படுத்துகிற வார்த்தை அது. அவனை எழுச்சியோடு எழுப்பி விட்டு ஊக்கப்படுத்துகிற வார்த்தை. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், காரணம் நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைங்கிட்ட, நீ 100க்கு 100 எடு, நான் உனக்கு இது செய்கிறேன். பிள்ளைங்கிட்ட சொல்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீ எல்லா சப்ஜெக்டில் பாஸ் பண்ண, அப்புறம் உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன். தாய் தப்பன் பிள்ளைங்கிட்ட பேசுவாங்க, முதல்ல நீ படி, முதல்ல உன் வேலை நீ படிக்கணும், நீ படித்து எல்லாத்தையும் பாஸ் பண்ண நான் இது செய்கிறேன், இல்லை நீ டிஸ்டிங்ஷன் ஹோல்டர் ஆகிரு. ஆனால் அப்படியெல்லாம் கட்டளை போடலை. கத்தரிங்க இன்னைக்கு இவனை வேறு விதமாக ஆசீர்வதிக்கிறார். என்ன எப்படின்னால், கிரேட் நேஷன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். நான் உன்னை பெரிய ஜாதி, ஆபிரகாமை கத்தர் நோக்கி, ஆபிரகாம் அல்ல அபிராமை, ஆபிரகாம் வாசிச்சிருவான், அபிராமை கத்தர் நோக்கி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்படியானா let me make the great nation, let me bless thee, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியாக காணப்படுகிறோம். அது அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உன் பேரை பெருமை, இந்த வார்த்தை, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். உன 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. அல்ல நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, அந்த 2ஆம் வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய கிரேட் நேஷன், உன்னை ஆசீர்வதித்து, I will bless thee, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், I will make thy name great, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நீங்களும் நானும், கர்த்தர் நம்மை இந்த புறஜாதியார்கள் மத்தியிலே, வேலை ஸ்தலத்திலோ, வீட்டிலோ, மனைவி வீட்டார் மத்தியிலேயோ, புருஷன் வீட்டார் மத்தியிலேயோ, அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல முடியுமா? உண்மை அது. அதான் சொன்ன, ஆபிரகாமோடு இட்ஸ் a direct covenant, அபிராமோடு செய்த நேரடியான உடன்படிக்கை. அதுல இந்த கிருபையின் காலத்திலே கம்பேர் பண்ணி யோசிப்போமானால், கர்த்தர் நம்மளுடைய பேரையும், பிள்ளைகளுடைய பேரையும், குடும்பத்துடைய பேரையும் பிசாசு கெடுக்காத அளவுக்கு ஓரளவு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆனா பிசாசினுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பிசாசினுடைய போராட்டங்கள் வீட்டில் இருக்கு. புருஷன் மூலமா இருக்கலாம், மனைவி மூலம் இருக்கலாம், பிள்ளைகள் மூலமா இருக்கலாம், மருமகள் மூலமா இருக்கலாம், மருமகன் மூலமா இருக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அட்டாக் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நம்மளுடைய பேரை பாதுகாத்து கொண்டு வருகிறார். எல்லா இடங்களிலும், வேலை ஸ்தலத்திலும் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார், குடும்பத்தில் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க ஆபிரகாமோடு ஆவிக்குரிய ஜீவியத்திலே கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பேரை பிரஸ்தாபம் பண்ணி பெரிய ஜாதியாக்கி அவனை ஒரு பெரிய அளவிலே கொண்டு வந்தது போல, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே போகாமல், நம்மளை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்கி கொண்டு வருகிறார்.
ஆமென் சொல்ல முடியுமா? உண்மை அது. அதான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. நான்காவதாக வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5-8 வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 19. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை, அத மோசே மூலம், மோசையோடு செய்த உடன்படிக்கை. அந்த லீடர் கிட்ட கர்த்தர் ஒரு கவனன்ட் ஏற்படுத்துறார். அப்பதான் அந்த லீடர் ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். அவனோட என்ன சொல்லுகிறார் வாசிங்கள் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சம்பத்தாய் இருப்பீர்கள். You are my jewel. நீங்கள் எனக்கு ஒரு ஜுவல், ஒரு சொந்த சம்பத்தாக வெளியேறப்பட்ட. இங்கிலீஷ் பைபிள்ல பெக்யூலியர் பீப்புள்னு இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் இருந்தா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, கேஜே டிரான்ஸ்லேஷன்ல, கேஜேவில பெக்யூலியர் பீப்புள். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அக்கம் பக்கத்தார், சொந்தக்காரர்கள் எல்லாரும் நம்மளை நூதனமாக தான் பார்க்குறாங்க. என்ன வெள்ளை துணி கட்டிட்டு போற, என்ன வெள்ளை சாரி கட்டிட்டு போற, என்ன அல்லேலூயா கூட்டத்துக்கு போற, என்ன ஓன்னு கத்துறீங்க சொல்றாங்களா இல்லையா? பெக்யூலியர் பீப்புள், நூதன சீசனாக, நூதன சீஷியாக, நூதன ஜனங்களாக புறஜாதிகள் மத்தியிலே கத்த நம்ம வைத்திருக்கிறார். பெக்யூலியர் என்ன காரியம், என்ன வீட்டில் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப பெக்யூலியரா இருக்கு, வழக்கம் போல இல்லை. நீ புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸை பார்த்து என்ன ரொம்ப புதுசா இருக்க, வழக்கமா இல்லாத மாதிரி இருக்கிறிய. அதுபோல ஆவிக்குரிய ஜீவித்திலே கத்த நம்மை சொந்த சம்பத்தாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். 135ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், Psalm 135 verse 4. அங்கேயும் இதே வார்த்தை தான் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். 135:4. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும், his own people. அந்த இந்த யாத்திரா 19:5 வாசித்தீங்கன்னா, எனக்கு சொந்த சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். யூ ஆர் மை ஜுவல். இங்கிலீஷ் பைபிள்ல மார்ஜன்ல பாத்தீங்கன்னா ஜுவல்னு இருக்கும். அப்படியானால் ஜுவல்ல என்ன பண்ணுவாங்க, அணிகலனாக அணிந்து கொள்வாங்க, பத்திரமா வச்சுப்பாங்க. அதுபோல கர்த்தர் நம்மை பத்திரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய ஒரு உடன்படிக்கை, மோசையோடு செய்த ஒரு உடன்படிக்கை. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். 4ஆம் வசனம் வாசியுங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேலே சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கவனிங்கள், நீங்கள் எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களை கழுகுகள் செட்டைகள் மேல் சுமந்து, தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போது போல கர்த்தர் நம்ம அழகாக சுமந்து கொண்டு வந்தார். உபாகமத்துல இருக்குது 1ஆம் அதிகாரத்துல. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களை கழுகு சட்டைக்கு மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டீர்களே. எகிப்தியருக்கு என்ன செஞ்சனோ அதை நான் உங்களுக்கு செய்யல, உங்களுக்கு வேறு விதமாக நான் செய்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்கேயும் சொந்த ஜனங்கள், ராஜரீக கூட்டம், ராஜாக்கள், ஆசாரிகள் சொல்லு முடியுமானால் வாசிக்கலாம்.
நேரமில்லை, முடியலாம் வாசிங்கள். சொந்த ஜனங்களுமாய் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, you and I are called, அழைக்கப்பட்டோம். எதுக்காக? முழு நேரத்துக்கு இல்ல, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசியுங்கள். புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், ராயல் பிரீஸ்ட், ராஜரீக கூட்டமான ஆசாரியரும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்களும் நானும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நீங்களும் நானும் ரொம்ப உச்சிதமாக உணர வேண்டும். இது மோசையோடு செய்த உடன்படிக்கை. கர்த்தர் அப்பேற்பட்ட சம்பத்தை, அப்பேற்பட்ட சொந்த ஜனமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்படியாக ஆதாமோடும் நோவாவோடும் மோசையோடும் ஆபிரகாமும் செய்த அந்த உடன்படிக்கை எல்லாம் நாளடைவிலே பிற்பாடு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தபடினாலே ரெஸ்டோரேஷன் கவர்னன்ட், அந்த உடன்படிக்கை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ரெஸ்டோரேஷன் கவர்னன்ட், உடன்படிக்கையை புதுப்பிக்கிற. வாசிக்கலாம். முதலாம் வசனம் வாசிங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நியூட்ரானமி உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து, போதும் கவனிங்கள், மறுபடியும் ரெஸ்டோரேஷன், புதுப்பிக்கிறார். உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 30ஆம் அதிகாரம் ஒரு சில வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்துகிறேன். 2ஆம் வசனத்துல அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அது மட்டும் 4ஆம் வசனத்திலே துரத்துண்ட கடை, அதாவது வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டு இருந்தாலும், இன்னைக்கு யூத ஜனங்கள் முழுவதும் ஸ்கேட்டர்டு. அமெரிக்காவில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, உலகம் பாம்பேல இருந்தாங்க, கேரளாவுக்கு வந்தாங்க. யோசித்து பாருங்க, யூத ஜனங்கள் எங்கெல்லாம் வந்தாங்க? உலகம் முழுவதும். இயேசுடைய சீஷன் இந்தியாவுக்கும் வந்தாரு. உலகம் முழுவதும் ஸ்கேட்டர்ட். மறுபடியும் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், அப்படியானால் உடன்படிக்கை புதுப்பிப்பேன். இது ரெஸ்டோரேஷன். இஸ்ரேல் ஜனங்கள் திசை கட்டு போறாங்க, கத்தர் விட்டு பின்வாங்கி அங்கங்க சிதறடிக்கப்படுறாங்க. கத்தர் தான் அவர்களை சிதறடிக்க பண்ணினார், உண்மைதான். ஆனால் துரத்துண்டாலும் 4ஆம் வசனத்துல அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து, 5ஆம் வசனம் கத்தர் அதில் உன்னை சேர்த்து, 6ஆம் வசனம் பிழைக்கும்படி, 10ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம் உபாகமும் செவி கொடுத்து திரும்பும் பொழுது, மறுபடியும் திரும்பும் பொழுது, 19ஆம் வசனம் 17ஆம் வசனம்லாம் படிச்சு பாருங்க. இன்று சாட்சியாக வைக்கிறேன். இந்த 30ஆம் அதிகாரம் முழுவதும் ரெஸ்டோரேஷன் கவர்னன்ட், உடன்படிக்கை தேவன் புதுப்பிக்கிறார். நம்ம கூட என்ன பண்ணுவோம்? கிறிஸ்மஸ் முடிஞ்சு கடைசி டிசம்பர் 3 நாள், கடைசி 3 நாள் அப்படியே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. 29, 30, 31 யார் ரொம்ப பேர் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. இது வழக்கம். பைபிள்லாம் அப்படி எங்கேயும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் கிடையாது, பழைய ஏற்பாட்டிலையும் கிடையாது. வருஷ கடைசியில் ஃபாஸ்டிங் இருங்க. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி 31ஆம் தேதி ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க ஜனங்க. அந்த சபை லீடரோடு சேர்ந்து, இப்படி தான் இருப்பேன், கர்த்தாவே எனக்கு பைபிள் படிக்க கிருபை தாரும், ஜெபிக்க கிருபை தாரும், இந்த வருஷத்துல ஒரு படி நான் முன்னேறணும் சொல்லு. they will get some
நியூ கவர்னன்ட், கெட் இன் டு த நியூ கவர்னன்ட். ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள போவாங்க. அதை பழையகளெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. அது போல வருஷத்தின் ஆரம்பத்திலே 31st நைட்ல எல்லா விசுவாசிகளும் செய்யற ஒரு காரியம் அது. அறிந்தோ அறியாமலோ வேதத்தில் இப்படி செய்யணும்னு எந்த கட்டளையும் இல்லை. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கட்டளை புதுப்பிக்கிறார். ஆனால் நான் சொல்றது, நீங்களும் நானும் ஊழியத்திலையும் வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் விசுவாசிகளாக இருந்து கொண்டு, ஊழியக்காரர்களாக இருந்து கொண்டு, அதாவே இந்த வருஷத்துல என்னை இப்படியாக நான் செய்யணும், இந்த கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல இப்படியெல்லாம் நான் செய்ய போறேன்னு they will do some or get into the new covenant. புதுதாக ஒரு பொருத்தனைக்குள்ள போவாங்க. தப்பு இல்லை, அவசியம்தான். ஆனா பைபிள்லாம் அப்படி கட்டளை இல்லை. நம்மளா அந்த கடைசி 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க. வருஷம் ஃபுல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் போக மாட்டாங்க சபைக்கு. ஆனா அந்த கடைசி 3 நாள் போய் உட்காந்து கூப்பாடு போட்டு அழுது மன்னிப்பு கேட்டு கர்த்தரோடு சேருவாங்க. எல்லா சபையிலும் நடக்கிறதை நான் பேசுகிறேன். அதுபோல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவன் தம்முடைய ஜனங்களோடு அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். அதான் நான் சொன்னேன், அந்த புதுப்பிக்கிறார் என்று சொல்லும் பொழுது யோசித்து பாருங்கள். சிதறடிக்க பண்ணினது கீழ்ப்படியாத நிமித்தம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 64வது வசனம் வாசிங்கள். உபாகம் 28:64. 28:64 உபாகமும். பூமியின் ஒரு முனை துவக்கி, கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் from one end to other end இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். இனி ஏன் யூதர்கள் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க. உலகம் முழுவதும் கர்த்தர் சிதறடிக்க பண்ணினபடினாலே அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அதுக்கு உள்ள என்ன போகவில்லை. மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்த்து அவங்களோடு ஒரு ரெஸ்டோரேஷன் கவர்னன்ட், அவர்களோடு, உங்களோட என்னோட அல்ல, கிருபையின் காலத்துல இருக்கிற உங்களோட என்னோட அல்ல, டு தெம், தம்முடைய சொந்த ஜனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோட இன்றைக்கும் கர்த்தர் ஒரு சாஃப்ட் கார்னர். வீட்டில் 4 பிள்ளை இருக்கும், 5 பிள்ளை இருக்கும், 3 பிள்ளை இருக்கும், 2 பிள்ளை இருக்கும். ஒரு பிள்ளை கிட்ட மாத்திரம் தாய் என்னதான் பண்ணாலும் கஞ்சடையா இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அது என் வீட்டிலே இருக்குது. என் வீட்டில் 2 ஆம்பளை பசங்க, 2 பேரும் வளர்ந்தவனுங்க. இன்னைக்கும் என் மனைவி பெரிய பையனோட ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவான். சின்ன பையனை போட்டு ஏறி மிதிப்பா. டமால் டிமால் சண்டையில் ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒரு மாதிரி கேட்டா நான் அப்படிதான் பண்ணுவேன், அவன் அப்படிதான் இருக்கணும், இல்லாட்டி அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வான். இவன் என் பேச்சை கேட்பான், அவன் என் பேச்சை கேட்க மாட்டான். இது எல்லா வீட்டிலையும் உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை யோசிச்சு, அது போல இஸ்ரவேல் ஜனங்களோடு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த சம்பத்தாகிய தம்முடைய ஜனங்களோடு இன்றைக்கும் தேவன் யூத ஜனங்களுக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு. பேப்பர்ல, செய்தித்தாள்ல, டிவில எல்லாம் படிக்கிறோம் என்னமெல்லாம் இன்னைக்கு போர் நடக்குது. காசாவை மேப்ல இல்லாம ஆயிக்கிறான்றான். அது ஒரு பக்கம் இருக்கு. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போல, அது தேவையில்லை. ஏன்? ஆனா அதுல ஒரு ஆவிக்குரிய பாயிண்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் இருக்கு. பிலிஸ்டைன்ஸ், பெலிஸ்டியர்கள், அதுதான் பாலஸ்தீனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்டர்களுக்கும் ஒத்து போவாது. அதனால்தான் மேப்ல இருந்து எடுக்கணும்ன்றான். இது வசனம் இருக்குது. இது ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீப், ஆனா இருக்கு. நான் அது உள்ள போல கவனிங்கள். ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தர் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனமாகிய அந்த நாட்டுக்கு நல்லதோ கெட்டதோ தீமையோ இல்லையோ உங்களால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா.
அப்படி நிற்கிற கர்த்தர் தேவன் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உங்களுக்கும் எனக்கும் நமக்காகவும் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்களும் நானும் நம்பி விசுவாசித்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய மருமகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என் புருஷனுக்காக நீர் ஒரு சாஃப்ட் கார்னர் வைத்திருக்கிறீரே என்று சொல்லி ஜபிக்க வேண்டும். கர்த்தர் கொஞ்சம் அப்படி திரும்பினாரு, கோவப்பட்டார்னா நம்ம குடும்பம் அப்படியே பஸ்மமாயிடும், ஒண்ணுத்துக்கு உதவாம போயிடும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரோ, இன்றைக்கும் கர்த்தர் கிருபையின் காலத்திலே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேலராகிய உலகம் முழுவதும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கும் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இது தாவீதோடு அடுத்தபடியாக தாவீதோடு செய்த உடன்படிக்கை நாம் பார்ப்போமானால், ஆறாவதாக வாசியுங்கள். ஆறாவது உடன்படிக்கை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாதியில முடிச்சா நல்லா. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகனி வழியாய் பார்த்து. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7:16 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொறுமையா வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும், உன்னுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கிறார் என்று சொன்னார். கவனிங்கள். நாத்தான் சொல்றான், ப்ராஃபஸி சொல்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உன் வீடும், ஹவுஸ், கிங்டம், ராஜ்யமும், வாசிங்கள், ராஜ்யபாரமும் சிங்காசனமும் என்றென்றைக்கும் தாவீதோடு நான் பர்மனண்டாக வைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அந்த தாவீதோடு செய்த உடன்படிக்கையின் அந்த வம்சத்துல தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்தார். அன்பான கர்த்தருடைய 89ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், 89ஆம் சங்கீதம் 19 24, 89ஆம் சங்கீதம் 27 27, 37ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் தாவீதோடு செய்த உடன்படிக்கை. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஒரு பெரிய உடன்படிக்கை கர்த்தர் பண்றாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை மிக மிக மிக. அதனால்தான் ஷார்ட்டா உங்களுக்கு விளங்கும்படியா சொல்றேன். என் வீடும் என் ராஜ்யபாரமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். எனக்கு முன்பாக ஸ்திரப்படுத்த ராஜ்யபாரம். உன் ராஜாசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும். உன்னுடைய ராஜாங்கமும், உன்னுடைய லீடர்ஷிப், உன்னுடைய த்ரோன், உன்னுடைய சிங்காசனம், உன்னுடைய ராஜ்யபாரம், உன்னுடைய வீடு எல்லாமே இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தாவீதின் வம்சத்தார் அசைக்கப்படுவதில்லை. எழுத்தின் பிரகாரமாகவும் அசைக்கப்படுவதில்லை. ஆவிக்குரிய ஜீவித்திலே தாவீதின் வம்சத்திலே இருக்கிற நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை. அதுபோல தேவன் நம்மளுடைய வீடானாலும், நம்மளுடைய ராஜ்யபாரமானாலும், ஆவிக்குரிய ராஜ்யபாரமானாலும், நம்மளுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்காக உடன்படிக்கை பண்ணி நம்மை இந்த அளவு நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 7வதாக புது உடன்படிக்கை. அது எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நியூ கவர்னன்ட். நாட்கள் வரும்.
வரும் நாட்களிலே ஒரு சம்பவம் நடக்க போகிறது. வாசிங்கள், அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தோம் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை பிடிச்சு வழி நடத்தினாருங்க. அந்த கவனித்து பாருங்கள். பிதாக்கள் எகிப்து தேசத்தை கையை அழைத்து கை பிடித்து ஸ்டெப் பை ஸ்டெப், இன்ச் பை இன்ச் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். நடத்தினார். ஆனால் அவர்கள், நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தோம்னா, இங்கிலீஷ் பைபிள்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்ல he is my husband, நீங்களும் நானும் மணவாட்டி, அவர்தான் மணவாளன், அவர்தான் நமக்கு ஒரு புருஷன், அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்க போகிறார். ஒவ்வொரு உடன்படிக்கையில் ஆழமான கருத்துக்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு விப் பண்ணி சும்மா ஒரு பாயிண்ட்டை மட்டும் அப்படி ஃபிளாஷ் நியூஸ் போல உங்களுக்கு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாயகராய் இருந்தும் அந்த உடன்படிக்கை அவர் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது 33 வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது பண்ண போகிற ஃபியூச்சர். 33ஆம் வசனம் பாஸ்ட் டென்ஸ். ஆமென். 34 33 பார்த்தீங்கன்னா, பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். நான் என் நியாய பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 34 வாசிங்க. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களிலே சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாள் வரும், எல்லாரும் கர்த்தர் தான் தேவன், கர்த்தர் தான் வழி, இயேசுதான் ரட்சிப்பின் வழி, எல்லாரும் உலக ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஒரு நாள் வரும். ஆமென். ஒருவேளை அந்த நாளை நீங்களும் நானும் காணலாம், காணாமல் போகலாம். மரணம் சந்திக்குமானால் ஒரு நாளிலே அதை நீங்களும் நானும் மகிமையிலே கண்டிப்பா கர்த்தர் காண்பிப்பார். ஒரு நாள் முழுவதும் எல்லாரும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இனி ஒருவன் தன் அயலானும் ஒருவன் தன் சகோதரன் நோக்கி கர்த்தரை அறிந்து போதிப்பதில்லை என்று சொல்லிட்டு, எல்லாருடைய அக்கிரமத்தை மன்னிப்பேன், அவருடைய பாவங்களை இனி நினையாது இருப்பேன். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை ஒன்று நடக்க போகுது. அது ஒருவேளை மர்மையில இருக்கலாம். இது என்னுடைய கருத்து, மை அசம்ஷன், மை வியூ. நான் ரைட்டுன்னு பேசல. அதனால கர்த்தர் இந்த புதிய உடன்படிக்கை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏறக்குறைய 7 உடன்படிக்கை பார்த்தோம். ஏடமிக் கவர்னன்ட், நோவாவிக் கவர்னன்ட், Abrahamic covenant, Mosaic covenant, restoration covenant, Davidic covenant, நியூ கவர்னன்ட். 7 விதமான பெரிய சப்ஜெக்ட். உங்களை நச்சலாக விளக்கி நான் பேசுகிறேன். ஏன்னா மூணோட நிறுத்திவிட்டால் அது தொடர முடியாது. அதனால் தான் நேரமானாலும் இன்றைக்கு கர்த்தர் இதை படித்து முடிக்கக்கூடிய கிருபை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி, கிறிஸ்தேசுவின் மணவாட்டியா, சிறந்து விளங்கும் சீயோன் சபையே சர்வாதிகாரி, கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. விடுதலையோடு ஸ்தோத்திரிங்க. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க.
சிறந்து விளங்குகிற சியோன் சபையாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். சிறந்து விளங்கும் கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள், விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள். சிறந்து விளங்குகிற சியோன் சபையாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லோரி மகிமை மகிமை. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. விடுதலை. இதோ நான் ஒரு உடன்படிக்கை என் ஜனம் முன் செய்கிறேன், அதிசயங்களையும் செய்வேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை என் ஜனம் முன் செய்கிறேன், அதிசயங்களையும் செய்வேன். ஆராய்ந்து முடியா காரியங்களையும் அற்புதங்களையும், ஆராய்ந்து முடியா காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரே அதை செய்கிறார், ஆண்டவரே அதை செய்கிறார். காரியம் பயங்கரமா இருக்கும், காரியம் பயங்கரமா இருக்கும். சிறந்து விளங்கும் சியோன் சபையே சர்வாதிகாரி, கிறிஸ்தேசுவின் மணவாட்டி. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு உடன்படிக்கை செய்வேன், உங்களோடும் என்னோடும் கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை செய்வார். அந்த நாளை நீங்களும் நானும் காண வாஞ்சியா இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், ஞானஸ்நானம் எடுத்த நீங்களும் நானும், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்களும் நானும், கர்த்தர் நமக்கு இந்த உடன்படிக்கையை தம்முடைய ஜனங்களுக்கு செய்தாலும் புதிய ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை வந்தவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆழமாக செல்ல, நீச்சல் ஆழத்திலே செல்ல கிருபை செய்வீராக. எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you very much.